Hi friends, நம்ம இப்போ என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா டிஆர்பி ஃபிசிக்ஸில் எப்போவுமே நம்ம டிஆர்பி பாலிடெக்னிக் எல்லாத்தோடதையும் நம்ம பார்த்துட்டு வந்துட்டுருக்கோம். இப்போ நான் இந்த இதில் கொடுக்கறது என்ன அப்படின்னா, இது நான் ஆன்லைன் கிளாஸ் எடுக்க போகிறேன்னு சொல்லிட்டு இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோஸ் போட்டிருந்தேன். அதில் எல்லாத்துக்கும் நார்மலாக வர ப்ராப்ளம் என்ன வந்துச்சுன்னா, டைமிங்ஸ் வேரி ஆகுது. எல்லாரும் ஹவுஸ் ஒய்ஃபு, குழந்தைங்க வச்சுருக்காங்க. ஸோ டைமிங் வேரி ஆகுது. அப்புறம் அந்த 40 days கிளாஸில் எங்கேயாவது வெளியே போகணுன்னா கிளாஸ் அட்டன் பண்ண முடியாமல் போயிடும். ஸோ இந்த ப்ராப்ளத்தை நாங்கள் ஓவர் கம் பண்ணதுக்காண்டி தான் இப்படி ஒன்று டிசைட் பண்ணோம். என்ன அப்படின்னா, நாங்கள் கிளாஸ் எடுக்கிறத அவ்வளோதுமே நாங்கள் ரெக்கார்ட் பண்ணிவிட்டு அவங்களுக்கு நாங்கள் சென்ட் பண்ணி விட்டுருவோம். அந்த லிங்க் மூலமாக எங்களோட இது மூலமாக நாங்கள் சென்ட் பண்ணி விட்டுருவோம். அதனோட யூஸ் என்னென்னா, எந்த டைமிங்னாலும் நீங்கள் பார்த்துக்கலாம். எந்த டைமிங்னாலும் எப்போனாலும் பார்த்துக்கலாம். உங்களுக்கு டவுட்ஸ் எதுவும் இருந்துச்சு அப்படின்னா வாட்ஸ்அப்பில் கேட்டுக்கலாம். வாட்ஸ்அப்பில் வாய்ஸ் கால் இருக்குது. அப்புறம் ஏதாவது இமேஜஸ் போட்டு கூட நீங்கள் கேட்டுக்கலாம். ஸோ இந்த மாதிரி ஆப்ஷன் இருக்கும் போது நிறைய பேருக்கு நான் என்கிட்ட சேர்ந்து அவ்வளோ பேர் கேட்டோன்னே அவங்க இந்த ஆப்ஷன் எங்களுக்கு தாருங்கன்னு சொன்னாங்க. அதை தான் நாங்கள் ரெக்கார்ட் பண்ணி அனுப்பிட்டுருக்கோம். இப்போ யூடியூப்பில் வரப்போகிறது என்ன அப்படின்னா, நான் ஒவ்வொரு யூனிட்டில் எடுக்கிற டாபிக் மட்டும் ஒவ்வொரு யூனிட்டில் இன்னைக்கு நான் எடுக்க போகிறது கிளாசிக்கல் மெக்கானிக்ஸ் எடுக்க போகிறேன். ஸோ கிளாசிக்கல் மெக்கானிக்ஸில் நான் இதோட 3 பார்ட்டுக்கு மேலே நான் எடுப்பேன். அதில் ஃபஸ்ட்டு பார்ட் டெமோ கிளாஸ் மாதிரி நான் யூடியூப்ல இப்போ அப்லோட் பண்ணுறேன். இதே மாதிரி நான் 10 யூனிட்டுக்குமே ஒவ்வொரு யூனிட்டுக்கும் டெமோ கிளாஸ் அட்டன் பண்ணுவேன். ஏன்னா உங்களுக்கு இப்போ ஒரு யூனிட் மட்டும் எனக்கு இந்த கிளாஸ் தேவைன்னா கூட அதை வாங்கிக்கலாம். நீங்கள் வாங்கிக்கலாம். அதே மாதிரி ஃபுல் யூனிட் எனக்கு வேணும் அப்படின்னா கூட நீங்கள் அதே மாதிரி என்கிட்ட ஃபுல் யூனிட்டையும் வாங்கணும், 10 யூனிட்ஸும் வாங்கணும் அப்படின்னா நீங்கள் வாங்கிக்கலாம். இல்லை நான் என்னெல்லாம் கவர் பண்ண போகிறேன் அப்படின்னா, ஃபஸ்ட்டு டிஆர்பி ஃபிசிக்ஸில் 10 யூனிட்ஸு கம்ப்ளீட்டாக 10 யூனிட்ஸுமே கவர் ஆகும். 10 யூனிட்ஸ் கவர் ஆகும். ப்ளஸ் 1 வேர்டு. அந்த 1 வேர்டுக்கு ஒரு 10 கிளாஸ் தனியாக போட்டிருக்கேன். ஸோ 10 பார்ட்டு தனியாக அதுக்குன்னே போட்டிருக்கேன். ப்ளஸ் உங்களுக்கு ஃப்ரீயாக சைக்காலஜி கிளாஸும் இதில் இன்க்ளூட் ஆகும், ஹோலாக வாங்கினவங்களுக்கு. ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ்? ஸோ இதெல்லாம் அந்த இதில் காண்டாக்ட் ஆகும். ஸோ உங்களுக்கு இது வாங்கணும் அப்படின்னு விருப்பம் இருந்துச்சு அப்படின்னா, நம்ம டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் வாட்ஸ்அப் நம்பர் இருக்குது. ஸோ அதை நீங்கள் கால் ஃபார் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு நாங்கள் சென்ட் பண்ணி வைப்போம். ஸோ இது நமக்கு முன்னாடி நோட்ஸ் எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம சென்ட் பண்ணணும் வைக்கணும் அப்படின்னா இப்போது வீட்டுக்கு நாங்கள் கொரியர் அனுப்பிட்டுருந்தோம். இப்போ எங்களுக்கு அந்த ப்ராப்ளம் இல்லை. ஏன்னா இந்த ஆன்லைன் கிளாஸ் ஃபுல்லாக நாங்கள் த்ரூ மெயில் மூலமாக உங்களுக்கு சென்ட் பண்ணிடுவோம் எல்லா வீடியோ கிளாஸஸும். உங்களுக்கு இது தேவைப்படுச்சு அப்படின்னா நீங்கள் வாங்கிக்கலாம். என்னோடய வாட்ஸ்அப் நம்பர் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது. இதுலேயும் நான் நோட் பண்ணுறேன். 9025332195. இதான் என்னோடய வாட்ஸ்அப் நம்பர். ஸோ இந்த வாட்ஸ்அப் நம்பரை நீங்கள் காண்டாக்ட் பண்ணி உங்களுக்கு தேவையான உங்களுக்கு இந்த நோட்ஸில் எந்த ஒரு யூனிட்டாக இருந்தாலும் சரி, இல்லை மொத்தமாக யூனிட்னாலும் சரி, அதோட காஸ்ட் எல்லாமே நாங்கள் இதில் சொல்லிடுவோம். ஸோ நாங்கள் இதை ஹவுஸ் ஒய்ஃப் எல்லாத்தையும் பண்ணணும், ஒரு என்ன சொல்கிறது, யூஸ்வலாக உள்ள இது மாதிரி சென்டர்ஸ் மாதிரி இல்லாமல் நாங்கள் டிஃப்ரெண்ட் பண்ணணும் அப்படிங்கிறனால தான். இல்லை காஸ்ட் ரொம்ப வைக்கிறது கிடையாது, லிமிட்டடாக எல்லாத்துக்கும் போய் சேர்கிற மாதிரி தான் நாங்கள் பார்த்துருக்கோம். ஸோ உங்களுக்கு வேணும்னா இது நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, வாங்க இப்போ உள்ள நம்ம கிளாஸ்க்கு போகலாம். இப்போது நம்ம பார்க்க போகிறது என்னன்னா கிளாசிக்கல் மெக்கானிக்ஸை. அப்புறம் நீங்கள் எல்லோரும் யோசிக்கிற விஷயம் என்னென்னா, இதுக்கெல்லாம் நோட்ஸ் எப்படி ப்ரிப்பேர் பண்ணியிருக்காங்க அப்படின்ட்டு நான் இந்த டிஆர்பி ஃபிசிக்ஸ் பொறுத்த வரைக்கும் 10 யூனிட்ல உள்ள கம்ப்ளீட் நோட்ஸை என்னோட சேனல் பிளேலிஸ்ட்டில் போட்டுட்ருக்கேன். ஸோ அந்த நோட்ஸை நிறைய பேர் வாங்கியிருக்காங்க. ஸோ இந்த ஆன்லைன் கிளாஸ்க்கு வரவங்க முக்கால்வாசி பேர் அந்த நோட்ஸை வாங்கினவங்க தான். ஸோ அவங்களுக்கு பிரச்சனை இல்லை, ஏன்னா அவங்க கையில் நோட்ஸ் இருக்கும். அந்த நோட்ஸை தான் நான் பேஸாக வச்சு இதில் டீச் பண்ண போகிறேன். ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ்? ஸோ அந்த நோட்ஸ் அவங்க கையில் இருக்கும். இல்லாதவங்க என்ன பண்ணுங்க அப்படின்னா, எந்த இது வேணுமோ எல்லாத்தையுமே நான் சேனலில் இருக்குது. ஸோ அங்கே போய் நீங்கள் பார்த்துட்டு அதை உங்களுக்கு ரிட்டன் நோட்ஸ் மாதிரி எழுதலாம். இல்லை ஒரு பர்டிகுலர் யூனிட் மட்டும் நோட்ஸாக வாங்கினாலும் நம்மகிட்ட வாங்கலாம். நாங்கள் கொரியரில் சென்ட் பண்ணுவோம். ஸோ நீங்கள் அதை வாங்கிட்டு அதுக்கப்புறம் இந்த கிளாஸும் சேர்த்து ஒரு யூனிட்டு கூட கிளாஸை வாங்கலாம், இல்லை மொத்தமானாலும் வாங்கலாம். ஸோ வாங்கிட்டு நீங்கள்
அதை அவைல் பண்ணிக்கலாம். ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ்? ஸோ இதுதான் நோட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து 10 யூனிட் 3 ஸ்பைரலாக நான் போட்டிருந்தேன். அந்த எப்படி இருக்குது அந்த ஸ்பைரல், அந்த நோட்ஸ் எப்படி இருக்குங்கிறது என் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது. அதை நான் அதில் வந்து விலாவரியாக சொல்லியிருப்பேன். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் சேனல் பிளேலிஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் டிஆர்பி ஃபிசிக்ஸ், பாலிடெக்னிக் ஃபிசிக்ஸ், நெட்டு ஸ்லெட்டு, சிடெட்டு போட்டுட்ருக்கேன். இப்போ சைக்காலஜி எல்லாமே அதில் போட்டிருப்பேன். ஸோ அதுதான் உங்களுக்கு கிடைக்க போகுது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதான் வந்து கிளாசிக்கல் மெக்கானிக்ஸோட ஃபஸ்ட்டு டெமோ கிளாஸ்க்குள்ள வீடியோ. மீதி உள்ள பார்ட்ஸ் எல்லாம் உங்களுக்கு வராது. அது வந்து இந்த ஆன்லைன் கிளாஸ் அட்டென்ட் பண்ணுறவங்களுக்கு உண்டு. உங்களுக்கு வேணும், உங்களுக்கு இது பிடிச்சிருக்கு அப்படின்னா நீங்கள் வந்து அதை வந்து வாங்கிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க கிளாஸ் போகலாம். இப்போ நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னா கிளாசிக்கல் மெக்கானிக்ஸ். ஸோ நம்ம கிளாசிக்கல் மெக்கானிக்ஸ் அப்படின்னாலே கிளாசிக்கல் மெக்கானிக்ஸ் அப்படின்னா எதை டீல் பண்ணி வரும்னு நினைக்கிறீங்க? கிளாசிக்கல் மெக்கானிக்ஸ். இந்த கிளாசிக்கல் மெக்கானிக்ஸ்னாலே எதை டீல் பண்ணி வரும் அப்படின்னா ஸ்டடி ஆஃப் மோஷன் ஆஃப் ஆப்ஜெக்ட், அதாவது ஸ்டடி ஆஃப் மோஷன் ஆஃப் பாடிஸ், ஸ்டடி ஆஃப் மோஷன் ஆஃப் பாடிஸ் இன்க்ளூடிங் அந்த பாடிஸ் வந்து ரெஸ்ட்டில் இருக்கும்போது, அதாவது என்ன அப்படின்னா அதாவது மோஷனில் இருக்கிற பாடிஸையும் ஸ்டடி ஆஃப் எதை பற்றி நம்ம ஸ்டடி பண்ணுறோம்? மோஷன் ஆஃப் பாடிஸ், மோஷன் ஆஃப் பாடிஸ். அதில் உள்ள ஸ்பெஷல் கேஸ் என்னன்னா ஈவன் நம்ம எதெல்லாம் படிக்க போகிறோம், ரெஸ்ட்டில் இருக்கிற பாடி ஸ்டேட்ஸையும் இந்த கிளாசிக்கல் மெக்கானிக்ஸில் படிப்போம். இதுதான் கிளாசிக்கல் மெக்கானிக்ஸோட மெயின் பேஸ். ஓகேவா? இதில் நம்ம இப்போ பார்க்க போகிற எல்லாமே உங்களுக்கு நான் சொல்லிக் கொடுக்குறது அப்படியே நீங்கள் சிலபஸை வச்சு பார்த்தீங்கன்னா வரிசையாக அப்படி சிலபஸ் படி வந்துட்டுருக்கோம். ஸோ நீங்கள் சிலபஸை வச்சு பாருங்கள், அதில் நான் அப்படியே கவர் பண்ணிட்டு வந்து இருப்பேன். ஸோ உங்களுக்கு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்து இப்போ நம்ம டாபிக் உள்ள போகலாம். ஃபஸ்ட்டு நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஜென்ரலைஸ்ட் கோஆர்டினேட். இதான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிற ஃபர்ஸ்ட் டாபிக். ஓகேவா? ஜென்ரலைஸ்ட் கோஆர்டினேட். இந்த ஜென்ரலைஸ்ட் கோஆர்டினேட் பற்றி என்னன்னா, ஜென்ரலைஸ்ட் கோஆர்டினேட்னா என்னன்னா ஸ்மாலஸ்ட் பாசிபிள் நம்பர் ஆஃப் வேரியபிள்ஸ். ஸ்மாலஸ்ட் இருக்கிறதுலே ஸ்மாலஸ்ட் பாசிபிள் நம்பர் ஆஃப் வேரியபிள்ஸ். இதுதான் இதோட மெயின் கான்செப்ட், ஸ்மாலஸ்ட் பாசிபிள் நம்பர் ஆஃப் வேரியபிள்ஸ். ஓகேவா? இதில் என்னெல்லாம் இருக்கும் அப்படின்னா ஆங்கிள் கோஆர்டினேட்ஸ் இருக்கும். அதே மாதிரி நீங்கள் சொல்லிக் கொடுக்கும்போது மேடம் ஒவ்வொன்றா சின்னதாக பேஸ்லேருந்து அப்படியே, அதாவது என்னென்னா இதை வந்து இன்னும் கொஞ்சம் டாபிக் கவர் பண்ணியிருக்கலாமே அப்படின்னு யோசிப்பீங்க. பட் நான் சொல்லிக் கொடுக்க பாயிண்ட் ஆஃப் வியூனால என்னோட நோட்ஸும் சரி, நான் சொல்லிக் கொடுக்குற பாயிண்ட் ஆஃப் வியூ சரி, மெயினாக எதை ஃபோக்கஸ் பண்ணி இருக்கும் அப்படின்னா நீங்கள் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் பழைய கொஷின் பேப்பர்ஸ் நம்ம லாஸ்ட் ஒரு 10 கிளாஸில் அதை தான் பார்க்க போகிறோம். அதில் வந்து பழைய கொஷின் பேப்பர்ஸில் உள்ள ஒன் வேர்ட்ஸ் எல்லாம் நம்ம இது பண்ணியிருப்போம். அதில் எந்த பேஸ், இப்போ ஜெனரலைஸ் கோஆர்டினேட் நீங்கள் நிறைய தெரிஞ்சுக்கணும்னு இல்லை, அதில் என்னெல்லாம் கொஷின் வருமோ அதில் உள்ள மெயின் பேசிஸ் தான் உங்களுக்கு தெரிஞ்சால் போதும். ஓகேவா? அதனால் நான் அதை தான் ஸ்பெசிஃபை பண்ணி எடுத்திருப்பேன். சும்மா புக்கு எடுத்து ஒரு புக்கு கிளாசிக்கல் மெக்கானிக்ஸ்னோடனே ஒரு அதுக்கு ரிலேட்டடாக உள்ள புக் எடுத்து அப்படியே மேலேருந்து சொல்கிறதாகவும் அப்படியே அதை ஜெராக்ஸ் பண்ணி போக சென்டர்ஸ்லாம் அப்படியே ஜெராக்ஸ் பண்ணி நோட்ஸ் கொடுக்குறாங்களே அந்த மாதிரியும் நான் இருக்காது. ரொம்ப வந்து கிளியர் கட்டாக பாயிண்ட்டாக தான் நான் எல்லாத்தையுமே சொல்லிக் கொடுப்பேன். ஸோ உங்களுக்கு வந்து நீங்கள் கிளாஸ்க்கு எடுக்கும்போதே உங்களுக்கு பாயிண்ட்டாக தான் நோட்ஸில் இருக்கும். நோட்ஸில் இருக்கிறதையும் ரொம்ப பாயிண்ட்டாக என்னென்னு எக்ஸ்பிளைன் பண்ணி இதில் சொல்லுவேன். ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ்? அடுத்தது இதில் வந்துச்சுன்னா ஃபூரியர் சீரீஸில் வந்து இது இன்க்ளூடட் ஆகும். இது வந்து இண்டிபெண்ட் ஆஃப் ஜென்ரலைஸ்ட் கோஆர்டினேட்ஸ்னாலே உங்களுக்கு என்ன தெரியும்னா இண்டிபெண்ட் ஆஃப் ஈச் அதர். அதே மாதிரி என்னென்னா 3n ஜென்ரலைஸ்ட் கோஆர்டினேட்ஸ் இருக்கும். எத்தனை ஜென்ரலைஸ்ட் கோஆர்டினேட்ஸ் அப்படின்னா 3n ஜென்ரலைஸ்ட் கோஆர்டினேட்ஸ் இருக்கும். ஓகேவா? இட் இஸ் இண்டிபெண்ட் ஆஃப் ஈச் அதர். ஒரு கன்ஸ்ட்ரெயின் ப்ரெசண்ட்டாக இருக்கும் போது எப்படி இருக்கும் அப்படின்னா சர்டென் லிமிட்டேஷன்ஸ். கன்ஸ்ட்ரெயின்னா வேறு ஒன்றுமே கிடையாது, அதாவது ஒரு சர்டென் லிமிட்டேஷன். இப்போ நீங்கள் இருக்கீங்கன்னா நீங்கள் இந்த இடத்த விட்டு போகக்கூடாது. ஒரு சேரில் உட்காந்துருக்கீங்கன்னா அந்த சேரை சுற்றி உட்காந்துருப்பீங்க. ஸோ அந்த பர்டிகுலர் பிளேஸ் தான் கன்ஸ்ட்ரெயின் சொல்லுவோம். ஸோ அந்த கன்ஸ்ட்ரெயின் வந்து ப்ரெசண்ட்டாக இருந்துச்சு அப்படின்னா, அதாவது இந்த ஜென்ரலைஸ்ட் கோஆர்டினேட்ஸில் அந்த கன்ஸ்ட்ரெயின் வந்து ப்ரெசண்ட்டாக இருந்துச்சு
அப்படின்னா அந்த ஜென்ரலைஸ்ட் கோஆர்டினேட்ஸ் என்ன ஆகுமா, ரெடியூஸ் ஆகும். இதெல்லாம் நிறைய கொஷின்ஸில் கேட்டிருக்காங்க, இதெல்லாம் இன்டைரக்ட் கொஷின்ஸ். ஓகேவா? அதே மாதிரி இந்த ஜென்ரலைஸ்ட் கோஆர்டினேட்ஸ் எதா ட்ரான்ஸ்ஃபர் ஆகும்னா ஜாக்கோபியன் டிட்டர்மினண்ட்டாக ட்ரான்ஸ்ஃபர் ஆகும். ஸோ இதான் நம்ம இப்போ பார்த்துருக்குது. ஃபஸ்ட்டு கிளாசிக்கல் மெக்கானிக்ஸ்னால் என்ன, மோஷன் ஆஃப் பாடிஸை. அதே மாதிரி இது வந்து எப்போவுமே என்ன பொசிஷனில் இருக்குது, ரெஸ்ட் பொசிஷனையும் இன்க்ளூட் பண்ணோம். இந்த ஜென்ரலைஸ்ட் கோஆர்டினேட்ஸ்னாலே ஸ்மாலஸ்ட் நம்பர் ஆஃப் பாசிபிள் ஆஃப் வேரியன்ஸ் இருக்காங்க, ஆங்கிள் கோஆர்டினேட்ஸ் இருக்குது, ஃபூரியர் சீரிஸ் இருக்குது, இண்டிபெண்ட் ஆஃப் ஈச் அதர், 3n இருக்குது, ஒரு கன்ஸ்டன்ட் ப்ரெசன்ட் ஆனால் அது ரெடியூஸ்ட் ஆகும். இந்த ஜென்ரலைஸ்ட் கோஆர்டினேட்ஸ் எதா வந்து ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆகும், ஜாக்கோபியன் டிட்டர்மினண்ட்டாக ட்ரான்ஸ்ஃபர் ஆகும். ஓகேவா? இதான் வந்து அதில் கொடுக்க பாயிண்ட்ஸு. அடுத்தது நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, இந்த ஜென்ரலைஸ்ட் அப்படின்னு வந்திருக்குல்ல, இந்த ஜென்ரலைஸ்டே நமக்கு வந்து எப்படிலாம் பிரிஞ்சிருக்கு அப்படின்னா, ஜென்ரலைஸ்ட் உள்ள சப்டிவிஷன்ஸே என்னெல்லாம் வரும் அப்படின்னா, generalized velocity, okay, generalized velocity, generalized displacement, generalized coordinates. இதுக்கு முன்னாடி அப்படியே ஜென்ரலைஸ் போட்டுக்கோங்க, generalized velocity, generalized determinant, generalized coordinate, generalized momentum. ஓகே, இப்போ இது ஒவ்வொன்றும் என்னென்னு பார்க்கலாம். ஜென்ரலைஸ்ட் வெலாசிட்டி, இதுக்கு வெலாசிட்டினாலே உங்களுக்கு தெரிய வேண்டிய ஃபார்முலா F இஸ் ஈக்குவல் டு 3n-k. நிறைய கொஷின் பேப்பர்ஸில் வந்திருக்கு. ஓகேவா? அது மாதிரி ஜென்ரலைஸ்டு டிஸ்பிளேஸ்மெண்ட்டை அதை வந்து எப்படி கூப்பிடுவாங்க, எப்படி இன்னொரு நேம் இருக்குன்னா வர்ச்சுவல் ஆர்டிபரேட் டிஸ்பிளேஸ்மெண்ட் சொல்லுவாங்க. அது மாதிரி ஜென்ரலைஸ்டு கோஆர்டினேட்ஸ் வந்து எதுனா dimension of momentum. Okay, dimension of momentum இல்ல வந்து kg meter second inverse. ஓகே, அதே மாதிரி ஜென்ரலைஸ்டு வெலாசிட்டி பார்த்தீங்க அப்படின்னா டைமென்ஷன் ஆஃப் ஃபோர்ஸ், அதாவது F is equal to 3 டைமென்ஷன் ஆஃப் ஃபோர்ஸ், F denotes force. ஸோ இதில் இது பார்த்தீங்க அப்படின்னா kg ms-2. ஓகே, அப்புறம் ஜென்ரலைஸ்டு மொமெண்டம் அப்படின்னா உங்களுக்கு என்னெல்லாம் இருக்கும் அப்படின்னா T is equal to T of 2 plus T of 1 plus T of 0, அதாவது மொத்தமாக கைனட்டிக் எனர்ஜி. சரியா? கைனட்டிக் எனர்ஜி இதில் வந்து அந்த 1ம் 0வும் இருக்குல்ல, 1ம் 0 is equal to 1ம் 0வும் வேனிஷ் ஆயிரும். அதாவது 1ம் T of 1ம் T of 0வும் உங்களுக்கு வேனிஷ் ஆயிரும் பிகாஸ் ஆஃப் கைனட்டிக் எனர்ஜி. கைனட்டிக் எனர்ஜினால இது ரெண்டும் வேனிஷ் ஆயிரும். உங்களுக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா ∂Ri divided by ∂T is equal to 0. only a square term is called as, அதாவது இந்த ஒரு டேர்ம் மட்டும் கிடைக்கும். அதாவது என்ன ஒரு டேர்ம் T is equal to T2 கிடைக்கும் எடுக்கலாம். ஏன்னா இது ஸ்கொயர் டேர்ம். இந்த ஸ்கொயர் டேர்மை என்ன சொல்கிறாங்கன்னா ஹோமோஜீனியஸ் குவாட்ரட்டிக் ஃபார்ம் ஆர் கெனானிக்கல் ஃபார்ம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? இதுதான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதே மாதிரி இந்த ஜென்ரலைஸ்டு ஃபோர்ஸ் இருக்குல்ல, இந்த ஜென்ரலைஸ்ட் ஃபோர்ஸுக்கு coordinate qk which will be a corresponding to என்னது torque. it is corresponding to torque. அதே மாதிரி இந்த F வந்து உங்களுக்கு ஜென்ரலைஸ்ட் கோஆர்டினேட்ஸ் தான் இந்த ஃபார்முலா ரொம்ப ரொம்ப dW is equal to summation j qj into del qj. ஓகே, இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஃபார்முலா. ஓகேவா? டைமென்ஷன் அதே மாதிரி த ப்ராடக்ட் ஆஃப் தீட்டா டைமென்ஷன் ஆஃப், அதே மாதிரி இன்னொன்று என்னெல்லாம் இருக்குது, டைமென்ஷன் ஆஃப் ஃபோர்ஸ் பார்த்தோம். அது மாதிரி ஜென்ரலைஸ்ட் வெலாசிட்டி, ஜென்ரலைஸ்ட் ஃபோர்ஸ், டிஸ்பிளேஸ்மெண்ட், கோஆர்டினேட்ஸ், மொமெண்டம் பார்த்தோம். அதே மாதிரி பொட்டன்ஷியல், ஜென்ரலைஸ்ட் பொட்டன்ஷியல். இப்படி ஜென்ரலைஸ்டு பொட்டன்ஷியல் அப்படின்னா ஜென்ரலைஸ்ட் பொட்டன்ஷியல்னு கூப்பிடலாம், இல்லைன்னா வெலாசிட்டி வெலாசிட்டி டிபெண்டன்ட் பொட்டன்ஷியல்னு சொல்கிறாங்க. இது வந்து எதை நீங்கள் வந்து ரைஸ் பண்ணணும்னா அந்த பொட்டன்ஷியல் வந்து ஃபோர்ஸை ரைஸ் பண்ணும். அதாவது என்ன ஃபோர்ஸ், ஜென்ரலைஸ்ட் ஃபோர்ஸை வந்து இது ரைஸ் பண்ணும். அப்படி ரைஸ் பண்ணும்போது அதில் டார்க் ப்ரெசென்ட் ஆகும். அப்போ அதோட ஃபார்முலாஸ் எல்லாமே உங்களுக்கு தெரியும். அப்படி தானே?
இப்போ நம்ம என்ன பார்த்துருக்கோம், ஜென்ரலைஸ்டு. அந்த ஜென்ரலைஸ்னால் என்னன்னு பார்த்தோம், அது கீழே என்னெல்லாம் வருதுன்னு பார்த்தோம். இந்த ஜென்ரலைஸில் என்னெல்லாம் கிளாஸிஃபிகேஷன், ஜென்ரலைஸ்ட் வெலாசிட்டி, ஜென்ரலைஸ்ட் ஃபோர்ஸ், ஜென்ரலைஸ்ட் டிஸ்பிளேஸ்மெண்ட், ஜென்ரலைஸ்ட் கோஆர்டினேட்ஸ், ஜென்ரலைஸ்ட் மொமெண்டம், ஜென்ரலைஸ்ட் பொட்டன்ஷியல். வெலாசிட்டினா அதுக்குள்ளே உள்ள ஃபார்முலாஸ் இருக்குது. அதே மாதிரி ஃபோர்ஸ்க்கு அது எப்படி வருங்கிறது இருக்குது. அதே மாதிரி கோஆர்டினேட்ஸ் அப்படின்னா டைமென்ஷன் ஆஃப் மொமெண்டம் இருக்குது. ஸோ அதோட இதில் வந்து டைமென்ஷன் ஆஃப் மொமெண்டமுக்கு அந்த யூனிட் என்னன்னு வருது. அதே மாதிரி மொமெண்டமுக்கு ஜென்ரலைஸ்ட் மொமெண்டமில் T2 மட்டும் தான் ப்ரெசென்ட் ஆகிருக்கும். T1 T0வும் 0 ஆகிட்டு. ஏன்னா அதில் வந்து உங்களுக்கு எப்படி ஆகிட்டு, கைனட்டிக் எனர்ஜியால் 0 ஆகிட்டு. அப்போது இந்த டேர்ம் பார்த்தீங்கன்னா ஹோமோஜீனியஸ் குவாட்ரட்டிக் ஃபார்ம் ஆர் கெனானிக்கல் ஃபார்ம். ஓகே, இது அப்புறம் ஜென்ரலைஸ்ட் பொட்டான்ஷியல் எதை உங்களுக்கு ரைஸ் பண்ணும் அப்படின்னா ஜென்ரலைஸ்ட் ஃபோர்ஸை. ஓகே, யூ காட் த பாயிண்ட். அதே மாதிரி இந்த ஜென்ரலைஸ்ட் கோஆர்டினேட்ஸ் யூஸ்ட் இந்த ஜென்ரலைஸ்ட் கோஆர்டினேட்ஸ் வந்து எங்கே யூஸ் பண்ணுவாங்க, இந்த ஜென்ரலைஸ்ட் கோஆர்டினேட்ஸ் எங்கே யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னா ஈக்குவேஷன் ஆஃப் மோஷன். ஜென்ரலைஸ்ட் கோஆர்டினேட்ஸ் எங்கெல்லாம் யூஸ் பண்ணுவாங்க, ஈக்குவேஷன் ஆஃப் மோஷன் அப்படிங்கிறதுல இட் கேன் பி யூஸ்டு. எதில் யூஸ் பண்ணுவாங்கன்னா ஈக்குவேஷன் ஆஃப் மோஷனில் யூஸ் பண்ணுவாங்க. ஈக்குவேஷன் ஆஃப் மோஷன்னா இன்னொரு பேர் என்னன்னா லெக்ராஞ்சியஸ் ஈக்குவேஷன் ஆஃப் மோஷன்ஸ். இப்போ ஈக்குவேஷனுக்கு இன்னொரு பேர் என்ன, லெக்ராஞ்சியன்ஸ். ஈக்குவேஷனுக்கு இன்னொரு பேர் என்ன, லெக்ராஞ்சியன்ஸ் ஈக்குவேஷன்ஸ் ஆஃப் மோஷன் அப்படின்னு சொல்லலாம். சரியா, ஜென்ரலைஸ்ட் கோஆர்டினேட்ஸ் யூஸ்ட் இன் த ஈக்குவேஷன் ஆஃப் மூவ்மெண்ட். அது இன்னொரு பேர்னா லெக்ராஞ்சியஸ் ஈக்குவேஷன் ஆஃப் மோஷன்ஸ் அப்படின்னு சொல்லலாம். இதுக்கப்புறம் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா D'Alembert's பிரின்சிபல் பற்றி பார்க்க போகிறோம். நம்ம டாப்பிக்கை அப்படி கவர் பண்ணிகிட்டே வருவோம். இதில் எல்லாத்துலேயும் மெயின் விஷயத்தை நம்ம இது பண்ணுவோம். நம்மளோட இதுபடி நம்ம வளன்னு சொல்ல மாட்டோம். அந்த பர்டிகுலர் பாயிண்ட் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் இதெல்லாம் அப்படியே நோட் பண்ணி வைங்க. நமக்கு லாஸ்ட்டில் ஒரு 10 கிளாஸ் நம்ம வந்து 1 வேர்டு கிளாஸ் நடத்துவோம். அந்த 1 வேர்டு கிளாஸில் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இப்போ நான் கேட்குற இது தான் அவங்க மோஸ்ட்லி அதில் கேட்டிருப்பாங்க. ஓகேவா, இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா D'Alembert's பிரின்சிபல். D'Alembert's பிரின்சிபல். ஓகேவா, இந்த D'Alembert's பிரின்சிபல் எது கீழே வரணும்னா பிரின்சிபல் ஆஃப் விர்ச்சுவல் ஒர்க் கீழே வரும். பிரின்சிபல் ஆஃப் விர்ச்சுவல் ஒர்க். சரியா, இப்போ பிரின்சிபல் ஆஃப் விர்ச்சுவல் ஒர்க்னா என்னது, Fi minus Pi dot is equal to 0. ஓகே, அதில் Fi dot Pi versus 0 இல்லை வந்து summation I Fi minus Pi dot del Ri is equal to 0. ஓகே, இந்த D'Alembert's பிரின்சிபல்னாலே இந்த பிரின்சிபல் ஆஃப் விர்ச்சுவல் ஒர்க்கில் தான் வரும். இந்த பிரின்சிபல் ஆஃப் விர்ச்சுவல் ஒர்க்கில் Fi Pi டாட் வந்து எப்போவுமே 0வாக இருக்கும். ஸோ அதோட நமக்கு ஃபார்முலா தான் மெயினாக எல்லா கொஷின் பேப்பரில் வருது. இதுதான் இது இல்லை இது கேட்பாங்க. இது எதுக்கெல்லாம் வேலிடாக இருக்கும், எந்த இதுக்கெல்லாம் வேலிடாக இருக்கும். நான் முன்னாடி ஒரு வார்த்தை முதலே சொன்னேன், கன்ஸ்ட்ரெயின்னு ஒன்று சொன்ன ஞாபகம் இருக்கா. கன்ஸ்ட்ரெயின் அப்படின்னா சர்டன் லிமிட்டேஷன். அதில் நிறைய வகையான இது இருக்குது. ஒன்று வந்து ஹோலோனோமிக், ஹோமோஜீனியஸ், ரியோனோமிக், ஸ்க்ளெரோனோமிக் நிறைய இருக்குது. இது எல்லா இதையும் சாட்டிஸ்ஃபை பண்ணும். எதெல்லாம் சாட்டிஸ்ஃபை பண்ணும், ஹோலோனோமிக், ஹோமோ, நான் ஹோலோனோமிக். என்னோடய நோட்ஸில் நான் கம்ப்ளீட்டாக டீட்டெயில்டாக அந்த எல்லாத்தையுமே எழுதியிருப்பேன். பார்த்து நீங்கள் அதை ஃபாலோ பண்ணிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஓகே, ஓமிக், அதே மாதிரி ரியோனோமிக், ஸ்க்ளெரோனோமிக் எல்லாமே இருக்குது. ஸோ நம்ம நோட்ஸில் இருக்குது பார்த்தீங்களா, நோட்ஸில் வச்சுருக்கவங்களுக்கு உங்களுக்கு தெரியும். எல்லாமே அப்படியே நம்ம ஸ்பெசிஃபை சொல்லியிருப்போம். ஸோ அது எது எல்லாத்துக்கும் அது வேலிட் ஆகுது. ஓகேவா, அதே மாதிரி இந்த லெக்ராஞ்சியஸ் ஈக்குவேஷன்ஸ் ஃபார் D'Alembert's பிரின்சிபலுக்கு என்ன அப்படின்னா del Ri is equal to summation j dou Ri divided by dou Qj dot del Qj.
இது வெரி 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 இம்பார்ட்டன்ட். லெக்ராஞ்சியஸ் ஈக்குவேஷன் ஃபார் D'Alembert's பிரின்சிபல். அப்புறம் அதுக்கப்புறம் லெக்ராஞ்சியன் ஈக்குவேஷன்னாலே ரொம்ப ஸ்பெசிஃபை பண்ணி கேட்கணும். L is equal to T minus V. இதே தான் எல்லாத்துலேயும் கேட்பாங்க, T minus V. ஓகே, T minus V. ஸோ இதில் இதான் D'Alembert'sனால பிரின்சிபல் ஒர்க். அதில் உள்ள ஈக்குவேஷன்ஸ், அதில் பிரின்சிபல் ஆஃப் விர்ச்சுவல் ஒர்க்னா என்ன, அது எதுலலாம் வேலிட் ஆகும், அது கீழே லெக்ராஞ்சியஸ் ஈக்குவேஷன் ஃபார் D'Alembert's பிரின்சிபலுக்கு என்ன ஈக்குவேஷன் எடுத்திருக்காங்க, அப்புறம் லெக்ராஞ்சியன் ஈக்குவேஷன்னா T minus V, கைனடிக் எனர்ஜி மைனஸ் பொட்டான்ஷியல் எனர்ஜி, அதை தான் சொல்லியிருக்காங்க. இப்போது அந்த லெக்ராஞ்சியஸ் ஈக்குவேஷன் கன்சர்வேட்டிவாக இருந்துச்சு அப்படின்னா, அதாவது லெக்ராஞ்சியஸ் ஈக்குவேஷன் அது நெக்ஸ்ட் டாபிக் நம்ம பார்க்கலாம். ஒரு லெக்ராஞ்சியஸ் ஈக்குவேஷன் கன்சர்வேட்டிவாக இருந்துச்சு அப்படின்னா சமேஷன் J d/dt ∂L divided by ∂Qj dot minus ∂L divided by ∂Qj is equal to 0 அப்படின்னா இது கன்சர்வேட்டிவ் சிஸ்டம். இது கன்சர்வேட்டிவ், சரியா? அதே சமேஷன் J இதே உங்களுக்கு d/dt அதே ∂L divided by ∂Qj dot minus ∂L divided by ∂Qj அப்படியே என் கூட சேர்ந்து ப்ரொனவுன்ஸ் பண்ணிட்டு வாங்க, அப்போ தான் உங்களுக்கு அப்படியே மனசில் நிற்கும். Qj இதுனா என்ன அப்படின்னா நான் கன்சர்வேட்டிவ் சிஸ்டம். ஓகே, நான் கன்சர்வேட்டிவ் சிஸ்டம். இதோட ஃபண்டமெண்டல் பேஸ் என்ன? L is equal to T minus V, அதாவது பொட்டான்ஷியல் எனர்ஜி கைனடிக் எனர்ஜிஸ் மைனஸ் பொட்டான்ஷியல் எனர்ஜி. இதான் இதில் சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி இதில் உள்ள அப்ளிகேஷன், இந்த லெக்ராஞ்சியஸ் ஈக்குவேஷனுக்குள்ள அப்ளிகேஷன்ஸ் இருக்குது. அது நம்ம நோட்ஸ் கையில் வச்சுருக்காங்க. பேஜ் நம்பர் 47. பேஜ் நம்பர் 47 எடுத்துக்கோங்க. பேஜ் நம்பர் 47. ஓகே, இதில் அப்ளிகேஷன்ஸ் ஆஃப் லெக்ராஞ்சியன்ஸ் ஈக்குவேஷனுக்கு நம்ம இதை பற்றி பார்க்க போகிறோம். அதில் ஒவ்வொன்றா நாங்கள் கொடுத்துருப்போம். லீனியர் ஹார்மோனிக் ஆசிலேட்டர். லீனியர் ஹார்மோனிக் ஆசிலேட்டர்னா என்ன, அதோட அப்ளிகேஷன்ஸோட வேலை இதுதான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். x∬i by kx is equal to 0. அதே மாதிரி ஐசோட்ரோபிக் ஆசிலேட்டர், இதோட வேலை என்ன? v is equal to half kr². அதே மாதிரி சிம்பிள் பெண்டுலம், ஸ்பெரிக்கல் பெண்டுலம், காமூன் பெண்டுலம். ஓகே, அது எல்லாமே இருக்கும். சிம்பிள் பெண்டுலத்துக்கு என்னது? θ∬ plus j/L sin θ is equal to 0. இது மாதிரி ஸ்பெரிக்கல் பெண்டுலம் என்னது? mr² d/dt sin square theta sin square theta phi is equal to 0. Common pendulum t is equal to 2 pi root of I divided by mgl. ஓகே, இப்போது அட்வான்ஸ் மிஷின் இது கீழே. அதுக்கப்புறம் என்னெல்லாம் வருது? அட்வான்ஸ் மிஷின்னா என்ன? அட்வான்ஸ் மிஷினுக்கு அட்வான்ஸ் மிஷினுக்கு என்னது? x∬ m1 minus m2 divided by m1 plus m2 g.
இதே மாதிரி என்னெல்லாம் இருக்குது, டபுள் பெண்டுலம், ரேட்ஸ் லெண்டிங் எல்லாம் நம்ம கீழே கொடுத்துருப்போம். அது எல்லாத்தையும் அப்படியே பாருங்கள். நான் ஒரு இன்ட்ரோடக்ஷன் இதெல்லாம் இம்பார்ட்டன்ட். இன்னும் கொஞ்சம் 2-4-5 இருக்குது, அதெல்லாம் அப்படியே ஃபாலோ பண்ணிட்டு பார்த்துட்டு வாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம இது வரைக்கும் இப்போ டெமோ கிளாஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்துருக்கோம். உங்களுக்கு இதுக்கப்புறம் உள்ள கிளாஸஸ் வேணும்னா டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் என்னோடய வாட்ஸ்அப் நம்பர் இருக்கும், அதை காண்டாக்ட் பண்ணுங்கள். அதை தான் நான் ஒருவேளை அது பார்க்க டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ் எங்கன்னு தெரியலன்னா நீங்கள் இந்த வீடியோவில் ஃபஸ்ட் ஸ்டார்டிங்கில் நான் காட்டியிருப்பேன், போர்டில் எழுதி காட்டியிருப்பேன். ஸோ அதுக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணி உங்களுக்கு தேவைன்னா அந்த வீடியோஸை நீங்கள் வாங்கிக்கலாம். தேங்க்யூ ஸோ மச். ஃபாலோ அவர் சேனல். தேங்க்யூ.